எனக்கு பச்சை சொன்னா எனக்கு பிடிக்கல. ஒரு மட்டமான வேஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணோம்டா. ஒரு படத்துல ஏதாச்சும் பிடிக்கலடா சொல்லலாம். படமே பிடிக்கல. Hey guys, welcome to What Are We? We are now on the second episode of Vanmamless review. I am Danish. I am Kandan. I am Shankar. And today we are going to speak about something very interesting, horror movies. So horror movies பார்க்காத ஆள் இல்ல. From kids to adults, எல்லாரும் கண்டிப்பா at one point in your life horror movies கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. Whether or not we enjoy it, அது ஒரு வேற discussion for a different time. But let's get started with the show. So I have a question for you both. What is the first horror movie that you remember watching? சின்ன வயசுல பேய் படம் நினைச்சா எனக்கு ஞாபகம் இருக்குது சந்திரமுகி. சந்திரமுகி போய் தியேட்டர்ல பார்த்தா ஞாபகம் இருக்கு. அது ஒரு ட்ராமடைசிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்ல முடியும். ஏன்னா அந்த டைம்ல ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த கண்ணு கடைசி வந்துச்சுல. சரி ஞாபகம் இருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு வாரம் சீக்கா கூட இருந்தேன். ஞாபகம் இருக்கு சின்ன வயசு. ஒரு 6 வயசா 7 வயசு. ஸோ சரியான பயம் அதை பார்த்த உடனே. ஸோ அதனால ஒரு பெரிய பயம். ஸோ அப்ப இருந்து பல வருஷத்துக்கு சந்திரமுகி என்னன்னா அந்த கடைசின்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த கண்ணு அந்த பாட்டை வந்தாலே பயப்படுவேன். அந்த மாதிரி இருந்துச்சு. டில் ஒரு மெச்சூரிட்டி வந்தோடனே அதுக்கப்புறம் பழகிருச்சு அந்த படத்தை எப்படி பார்க்கணும். அப்புறம் தான் ஒரு நல்ல படமா ஃபுல்லா பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. ஆனா சின்ன வயசுல எனக்கு இந்த படத்தை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். எனக்கு பயம் தான் இருந்தாலும் படத்தை அட்லீஸ்ட் ஒரு 4-5 வாட்டி சின்ன வயசுல பயம். நான் ஒரு தீவிரமான ரஜினி ஃபேன் அந்த டைம்ல. ஸோ அந்த அதிர்ந்தும் ஷர்ட்ல எல்லாம் வாங்கி போட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி பிடிச்சனால ஸோ அந்த படம் அவருக்காகவே ஃபுல்லா திரும்பி பார்த்துட்டு இருப்பேன். தேட்டர்ல எனக்கு தெரியும் 4-5 வாட்டி பார்த்துருப்பேன் அந்த படம். ஸோ அதுதான் என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாரர் மூவி, ஹாரர் ஜானருக்குள்ள வருது அதான் முதல் வாட்டி. But that was actually a game changer for horror movies in Tamil. சொல்லலாம். ஏன்னா அது வரைக்கும் நம்மளுக்கும் தெரியாது வேற எந்த பேய் படம்னு. மேஜரா பார்த்தா அது ஒரு ரொம்ப பெரிய ட்விஸ்டா தான் இருந்துச்சு. And also like a star like superstar மாதிரி ஒரு ஆளு பேய் படம் நினைக்கிறேன். ஆக்சுவலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா மெயினா சூப்பர் ஸ்டாரை விட ஜோதிகா பெர்ஃபார்மன்ஸ் ஒன்னும் எலிவேட்டடா இருக்கும். சூப்பர் ஸ்டார் ஒரு சைட் கேரக்டர் மாதிரி இருப்பாரு. சோ அவர் அதை 9 வருஷம் கழிச்சு எக்ஸப்ட் பண்ணது பெரிய விஷயமா நல்லா இருந்துச்சு. சோ அதான் என்னோட இது. அந்த படம் ஆக்சுவலி ரொம்ப நாள் கட்சி எல்லாமே ஒன்று கூட மல்டி ஸ்டார் மூவியா அப்படிதான். ஜோதிகா பிரபு எல்லாமே ரஜினிகாந்த் எல்லாமே. So your favorite? எனக்கு first ever horror for me எனக்கு ஃபர்ஸ்டா பார்த்த அந்த மாதிரி ஞாபகம் இல்ல. மேபி பார்த்து ஹாரர் மூவில அந்த டைம்ல சின்ன வயசுல பார்த்து பயந்த படம் தான் ஷாக். ஓகே. அப்படியே ஒரு மாதிரி சுளுத்து போய் ஒரு மாதிரி பயவாளா இருக்கும். அது எப்படின்னா ஒரு கட்டம் அது ஃபுல்லா அந்த டால் தானே அந்த ஷாக் படம். அந்த டால் வச்சு தானே பண்றது. சின்ன வயசுல எங்க அக்கா அந்த டால் வச்சிருந்தாங்க வீட்டுல. அந்த படம் பார்த்ததுல இருந்து அதை தொடர்றதுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கொடுத்துச்சு அந்த படம். சோ இந்த சீன்ஸ் எல்லாம் சொன்னா ஒரு சீனு ஸ்டேர் கேஸ்ல இவதான் நினைக்கிறேன் அந்த அவ யாரு மீனா அப்படியே கண்ணு கருப்பா அப்புறம் அந்த காப்பாக்கு இந்த தப்பான்னு திடீர்னு சத்தம் வரும். திடீர்னு பார்த்தா திடீர்னு. சோ எனக்கு ஷாக் மூவில மேமாங்களே கண்ட இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு சின்ன வயசுல அந்த படம். உங்களுக்கு first ever what I can think of is shock தான். Okay. Because at that time I remember there was this, I don't know அது என் ஃபேமிலிக்குள்ளயா மட்டுமா இல்ல it was general talk where they said shock movie பார்க்கும்போது சினிமால நிறைய பேருக்கு பேய் பிடிச்ச மாதிரி நிறைய பேய் படம் வரும் எல்லாம் சொல்லுவாங்க. But அது இல்ல இந்த கிளாங் டிஜிவில புக்கெட் திகில ஒரு சினிமாவே ஹாண்டட் சொல்லிட்டு so எனக்கு I would feel like first is shock, but Chandramukhi obviously changed the game. Yes. So moving on, best ghost movie னு சொன்னாக்கா what is yours? Best ghost movie for me, if you ask, I would say Maya. நயன்தாரா நடிச்ச ஒரு படம் இருந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரியாது, பட் ரொம்ப அண்டர்ரேட்டட் மூவி அது. ஆனா இது ஒரு வேற லெவல் பேய் படம் கேட்டீங்கன்னா அது ஞாபகம் இருக்கு. நான் இன்னும் தியேட்டர்ல பார்த்தேன். ஒரு 4 பேர் நான் அக்கால போய் பார்த்தேன் அந்த படத்தை. அது ஒரு வேற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அந்த கதை நிறைய பேர் பாத்துருக்கோம். ஏன்னா படம் ஒன்னால நான் எடுத்து என்ன கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ 1-2 பெர்ஃபார்ம்ல தான் இருக்கு அந்த படம். சோ அந்த படம் என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட் பட் வெரி என்கேஜிங் அண்ட் வெரி ஸ்கேரி. ஏன்னா அந்த படோட ஸ்டோரி பேஸ் லைன் என்னன்னா அவ ஒரு ஆட் ஃபிலிம்ல நடிக்கிறவளா இருப்பா. டு பே ஹர் டெப்ஸ் தேர் வில் பி a contest where you have to watch a movie, a horror movie, to what
and you can win 5 lakhs இருக்கும் அந்த படம் கதை அப்படிதான் வரும். சோ நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது அந்த படத்துக்குள்ள அந்த பதம் ஓடும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா வந்து அது எப்படி வேலை செய்யணும், அந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அந்த படத்தை பாக்குறவங்களா ஒண்ணு அவங்க இறந்து போயிடுவாங்க வெளியே வந்தோடனே, இல்ல அவங்க சார்ந்தவங்க யாராச்சும் இறந்து போவாங்க, இல்ல அவங்களே அந்த கதைக்குள்ள போற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க. அந்தக்குள்ள ஒரு ஹாண்டிங் ஸ்டோரி மாதிரி வரதுதான் அந்த கதை வரும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் அந்த படத்தை மெனக்கெட்டு தேர்ல கதை பாக்குறதுனால நம்மளுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா அது ஒரு வந்து அந்த மாதிரி இருக்கு கதை. ஆனா ட்விஸ்ட் இருக்கும், நிறைய ட்விஸ்ட் இருந்துச்சு. வெரி நைஸ் மூவி. ஆனா வந்து அது அந்த அளவுக்கு அந்த டைம்ல ஓடல, யாரும் ப்ரோமோட்டும் பண்ணல அந்த படத்தை. ஆனா அது ஒரு வேற லெவல் மூவி அந்த டைம்ல. என்ன கேட்டீங்க? ஸ்பீக்கிங் அபவுட் மாயா, அந்த படம் மூவி போஸ்ட் எனக்கு ஒரு வீல் சேர் மட்டும். ஆமா, அதே பயங்கரமா இருக்கும். ஏன்னா கதைப்படி பார்த்தா அவங்க அந்த கோஸ்ட் வந்து ஒரு அசைலம்ல இருக்கும். அசைலம்ல இருக்கிற ஸ்டோரி தான் அப்படிதான் வரும். சோ அசைலம்ல இருக்கிறனால வந்து அந்த கதை வந்து வீல் சேர் வந்து கிளைமேக்ஸ் எண்ட்ல ஒரு சீன் வரும். அது ஒரு ஸ்கேரியான சீன் தான். அந்த சீன்ல தான் கிளைமேக்ஸ் போஸ்டர் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும். அதுலதான் வந்து என்ன கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் பெஸ்ட் வந்து அதுதான் சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும். ஓகே. சோ எனக்கு அன்றும் இன்றும் என்றும் அவள். சோ அது உண்மையாலுமே ஒரு ஒரு எப்படி படம் பாக்குறோம், கடைசியில வந்து ட்விஸ்ட் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ நான் நார்மல் ஹாரர் ஸ்டோரி மாதிரி தான் நான் போயிட்டு இருந்துச்சு. லைக் சரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண இந்த பொண்ணு தான், இதுதான் கண்டிப்பா பேயா இருக்கும். கடைசியில பார்த்தா இது இல்ல இவன் அப்படி லைக் ஒரு மாதிரி ட்விஸ்ட் போட்டு லைக் ஈவன் அந்த பிளாஷ்பேக் கூட கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. ஈவன் தோ லைக் ஆதி காலத்துல அந்த நடந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. எடுத்திருந்தாங்க, எடுத்த விதமா இருந்தாலும் சரி, அண்ட் பயப்படக்கூடிய வேண்டிய விஷயமா கூட இருந்துச்சு அந்த படத்துல. அது நம்மள ஒன்னா தானே யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்கணும். ரேண்டமா ஆஃப்டர் காலேஜ் ஒரு நாள் இன்னொன்னு அந்த தியேட்டர்ல யாருமே நாலு பேர் பாத்துருந்தோம், ஞாபகம் இருக்கு. அது நினைச்ச வேற மாதிரி இருக்கும்னு கடைசியில பார்த்தா அந்த படம் அவ்வளவு பயங்கரமா கத்திக்கிட்டு இருந்தோம். எஸ், அது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. பெஸ்ட் அண்ட் ஸ்கேரியஸ். So my best ghost movie, இது தமிழ் படம் இல்ல. So it is if I'm not mistaken Hindi dubbed to Tamil. It's called 1920 Gayatri. Okay. So இது நான் obviously சினிமால எல்லாம் பார்க்கல, இது டிவில போட்டேன். So like எனக்கு அந்த கதை வந்து சரியா ஞாபகம் இல்ல, பட் there was a scene where கதை வந்து என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஹீரோ ஹனுமான் பக்தர். ஆனா ஒரு இடத்துல சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு பெரிய மேன்ஷன்ல தங்குவாங்க. அந்த மேன்ஷன்ல ஒரு பேய் இருக்கும். அந்த பேய் வந்து அந்த பொண்டாட்டிக்குள்ள இருக்கு. அதான் கதை எனக்கு தெரிஞ்சு. அப்போ டுவர்ட்ஸ் எண்ட் வந்து அவர் என்னன்னோ பண்ணி பாப்பாரு, நடக்காது. கடைசியில ஹனுமான் எப்படி இது பண்ணிதான் கடைசியில அந்த பேய் ஓட்டுறாங்க ஞாபகம் இருக்கு. சோ அதுல ஒரு ஸ்பெசிபிக் சீன் இருக்கும். அந்த the wife is already possessed by then. சோ அதுல வந்து அந்த பேய் டிக் டிக் அது ஏதோ அந்த சத்தம் போட்டு அப்புறம் ஒரு கட்டத்துல அந்த ஸ்டேர்கேஸ் திரும்பி அது ஒரு சீன் இருக்கும். அதாவது கை பின்னாடி போயிட்டு இப்படி நடந்து கீழே. அது ஒரு மாதிரி ரொம்ப டெரிஃபிக்கா இருக்கும். லைக் சீன்ஸ் இன் தி மூவி வாஸ் லைக் வெரி ஸ்கேரி. ஏன்னா அது ஒரு சீரீஸ் ஆஃப் மூவிஸ். ஆக்சுவலி 1920 வந்து ஒரு படம் இல்ல, அதுக்கப்புறம் 1920 ஈவல் ரிட்டர்ன்ஸ், 1920 ஹிந்தில நிறைய படம் வந்துச்சு அந்த மாதிரி. ஆனா அந்த படம் எல்லாம் இந்த படம் எல்லாம் போடல. இந்த படம் அந்த டைம்ல சம்மிட்டா வந்துச்சு. அதுக்கப்புறம் 1920 ஈவல் ரிட்டர்ன்ஸ், 1920 தனித்தனியா ஒரு 4-5 படம் வந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் எல்லாம் டைம்ல. நானும் ஒரு டிவில தான் பாத்துருக்கேன். ஸ்பீக்கிங் அபவுட் தி சீன்ஸ், லைக் இவர் சொன்ன மாதிரி இந்த அந்த டிக்டாக் அப்புறம் தலையில இந்த மாதிரி ஒரு பியானோ சீன் ஒண்ணு இருக்கும். ஞாபகம் இல்லை எக்ஸாக்டா எனக்கு, ஆனா ஒரு பியானோ சீன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சீன்ல சிவி அந்த தலையில குத்து வச்சு கண்ணாடியில பார்த்தாடு அந்த அந்த கட்டம் அந்த மாதிரி அந்த சீன்ஸ்லாம் அந்த டைம்ல அந்த படத்தை பார்த்தா எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. அந்த சீன் அந்த மூவி. Yeah. So moving on, we've seen like horror movies. Obviously நம்ம கிட்ஸா இருக்கும்போது இப்ப வரைக்கும் horror movies கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருக்கோம். Right. In your opinion, what do you think, how is horror films doing nowadays compared to what we've seen last time? அந்த மாதிரி ஒப்பீனியன் தான் கேட்டீங்கன்னா, ஹாரர் மூவிஸ் வந்து அந்த டைம்ல நம்ம பேசுனது சந்திரமுகி 1920 எல்லாம் பேசணும். அவள் மாயால கூட டுவர்ட்ஸ் 2015 மேல அப்படிதான் வந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸ் கம்பேர் பண்ணீங்கன்னா அந்த காலத்து அந்த பேய் படம் யாரும் ஒரு படத்தை பேசுவோம். அந்த படம் எல்லாம் வேற லெவல் படம், அதை பத்தி பேசுவோம். சோ அந்த மாதிரி படம் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டென்ட் அது வந்து நீங்க பார்த்தாலே வந்து அது ஒரு டெரிஃபிக். அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த சீன், அவங்களோட அந்த சீன்ஸே வந்து உங்களை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. அந்த சீன்ஸ் அப்போ உள்ள
சினிமாட்டோகிராஃபி அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், ரைட்டிங்கும் அப்படி இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி அப்படி இருந்துச்சு. இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து ரொம்ப மைல்டா போச்சு. ஒரு பெஸ்ட் ஹாரர் பிலிம்னு சொல்றதுக்கு ரீசெண்ட் டைம்ல என்ன கேட்ட ஒண்ணுமே இல்லை. நான் சொல்ல தமிழ் இண்டஸ்ட்ரியில இது இன்டர்நேஷனல் தெரியல, தமிழ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு வேர்த்திட்டா என்ன கேட்டீங்கன்னா ஒரு படம் கடைசியா என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் அவள் தான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் தெரியல பெஸ்டா படம் வந்துச்சான்னு. எனக்கு ஞாபகம் இருக்கிற கடைசி பெஸ்ட் ஹாரர் மூவி வந்து அவள் தான் என்ன கேட்டீங்கன்னா. சோ அப்ப இருந்து இப்ப ஒப்பீனியன் கேட்டீங்கன்னா இப்போ உள்ளவங்களை வந்து நிறைய வந்து வேற ட்ராக்ல போன மாதிரி தோணுது. அதாவது எப்படி சொல்றதுன்னா, இப்ப இந்த முனி படம் வந்துச்சுல, முனி காஞ்சனா சீரிஸ் ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் இப்போ உள்ள டைரக்டர்ஸ் எங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஹாரர் காமெடி, ஹாரர் காமெடி வந்தனால காமெடியோட எசன்ஸ் கூட எல்லா படத்துலயும். சோ நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஹாரர் சீன்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணலாம், அவ்வளவுதான் இருக்கும் ஒரு படத்துல. மேக்சிமம் ஒரு 4 சீன், ஒரு ஜம்ப் ஸ்கேர் இருக்கும், 2 ஜம்ப் ஸ்கேர், 2 பொசர் சீன் இருக்கும், 2 கில்லிங் சீன் இருக்கும், ஒரு பேய் ஓட்டுற சீன் இருக்கும், கதை முடியும், ஒரு ஃபிளாஷ்பேக் முடிச்சு கதை. சோ அந்த மாதிரி போறதுனால ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி மாறிடுச்சு. இப்ப நீங்க மாயா, அவள், யாவரும் நலம், ஷாக், சிவி, பழைய படம் புது படம், சந்திரமுகி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா வேற வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப யாவரும் நாள் வந்து ஒரே ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஸ்டோரி, மாயா ஒரு தியேட்டர்ல நடக்கிற ஸ்டோரி, அவள் வந்து ஒரு அந்த வீட்டுல நடக்கிற ஸ்டோரி. சோ அந்த மாதிரி வேற வேற மாதிரி இருக்கு, வேற வேற போட்ரே பண்ணிருந்தாங்க கதையை கூட. பிளாஷ்பேக்கே வந்து எங்கேஜிங்கா இருக்கும். இப்ப நீங்க சந்திரமுகி பிளாஷ்பேக் வச்சீங்கன்னா அவ்வளவு எங்கேஜிங்கா இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா எங்கேஜிங்கா ஒன்றுமே இருக்காது, அது ஒரு நார்மல் ஸ்டேபிள் ஸ்டோரியா இருக்கும். சோ இப்ப என்ன கேட்டீங்கன்னா அந்த எசன்ஸ் இல்ல, அந்த ஹாரர் எசன்ஸே இல்ல. அண்ட் இப்போ உள்ள பேய் படம் எப்படி எடுக்கிறாங்க, கிட்ஸ் என்ஜாய் பண்றதுக்காக எடுத்து. அப்போ உள்ள பேய் படம் நாமளே பார்க்க பயப்படுவோம், ஆனா பார்க்கணும் ஆசை இருக்கும், அது வேற மாதிரி. இப்போ உள்ளது எப்படின்னா அந்த ஃபனிக்காவே, அந்த காமெடிக்காவே எல்லாம் போற மாதிரி எனக்கு தோணுது. சோ வந்து என்ன கேட்டீங்கன்னா ஹாரர் வந்து இப்ப எசெக்கா ஹாரஃபிக்கா இல்ல, காமெடிக்கா மாதிரி அந்த மாதிரி அந்த ட்ராக்ல போயிட்டு இருக்குன்னு என் ஒப்பீனியன். எஸ், சேம் எஸ் இவர் சொன்ன மாதிரி தான். இப்போ உள்ள மூவிஸ்ல வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுக்கறது காமெடிஸ்க்கு. இப்ப டிடி ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கிட்டோம். சோ அந்த மாதிரி மூவிஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா இருந்துச்சு, அந்த டிடி ரிட்டர்ன்ஸ், டிடியா அது திலீப் ஃபர்ஸ்ட் நல்லா இருந்துச்சு. அது காமெடியா இருந்துச்சு தான், பட் இருந்தாலும் சர்டன் சீன்ஸ் வந்து நல்லா ஹாரரா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அதுக்கு அடுத்து வர்றது ரொம்ப காமெடி பண்ணி அப்படியே உழப்பின மாதிரி அந்த மாதிரில. அண்ட் அந்த வரிசையில வர்றதுல எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த ஒரு ஒன் ஆஃப் த ஹாரர் மூவி பிடிச்சதுன்னா கனெக்ட்னு ஒரு படம், 9. சோ அது ஆக்சுவலி அது என்ன கதைனா வந்து இட்ஸ் அபவுட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுதா இல்லையா, அதுதான் கதை. சோ அந்த படம் என்ன பீரியட்ல பேஸ் பண்ணி வரும்னா 2020 கோவிட் சீசன்ல அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே. சோ அந்த கதையை வந்து அந்த ஃபிலிம், அந்த சினிமாட்டோகிராஃபி எப்படின்னா ஒரு பிஓவி தான். இப்ப நான் பாக்குறது அதுதான், இந்த கேமரா அந்த ஆங்கிள் எதுவுமே இல்ல. இப்ப நான் உன்னை பாக்குறேன், அந்த பிஓவில தான் எடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அது ஒரு இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்தனால அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன்ல. அண்ட் அவர் சொன்ன மாதிரி தான் பழைய கதை, பழைய ஸ்டோரிஸ்ல வந்து இந்த பழைய ஹாரர் மூவிஸ்ல ஸ்டோரிஸ் வேற லெவல்ல இருக்கும். ஈவன் பிளாஷ்பேக்கா இருந்தாலும் சரி, நல்ல என்கேஜிங்காவும் நல்ல ஸ்டோரியாவும் இருக்கும். சோ அதுதான் என்னோட கருத்து. Yeah, I agree. But we agree that like last time the horror movies were much better. But எனக்கு என்னன்னா, there are good movies like still Connect was just recently came, right? But then again அது வந்து ரீச் வரல. ரீச் வர ஃபிலிம்ஸ் வந்து இஸ் ஜஸ்ட் திஸ் அரண்மனை and Kansana series and all that. So on that line that we are going, do you think like how Nayanthara has stepped into that zone where she doesn't mind, do you think male actors like for example Vijay or Surya, do you think that's a good risk for them to take to enter inside this horror genre as well? We know Dhanush has done it. Surya மாஸ்ல ட்ரை பண்ணாரு. ஆமா, ஓகே, ஒரு அளவுக்கு அது வந்து காமெடி, பட் ஓகேல. சூர்யா மத்தபடி இவங்க எல்லாம் மாஸ் ஹீரோ. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஹாரர் ஜானர்ல போறதுக்கு அவங்க சூட் ஆகாது. பிகாஸ் ஹாரர்னு வந்துட்டாலே ஒரு ஆள் பொசஸ் ஆகணும். கண்டிப்பா மெயின் ஹீரோ பொசஸ் பண்ண விட மாட்டாங்க, இவர் தான் காப்பாத்துறவரா இருப்பாரு. அப்ப கதை வந்து அந்த நோக்கி போறனால அவங்க வந்து மெயின் அட்ராக்ஷனா இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் மேபி அது ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம், மேபி ஃபியூச்சர். பட் இப்ப இருக்கிற அவங்க போற பாத்தீங்கன்னா எல்லாமே மோர் லைக் சோஷியல் டிராமா, கமர்ஷியல் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஐ டோன்ட் திங்க் சோ now they won't change their path towards horror unless வந்து இந்த மாதிரி படத்துல அவங்க ஒரு கேமியோ ரோல் பூசா பாப்பாங்க அந்த மாதிரி மேபி. ஆனா ரொம்ப குறைவு, எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அண்ட் ஃபிக்ஸ் ஆயிருச்சு. சில பேர் வந்து ஃபிக்ஸ்டா ஹாரர் தான் போயிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து அப்படி கமர்ஷியல் சைட்ல போயிட்டு. இதை பத்தி பேசுறதுனால ஒரு ஒப்பீனியன்ல இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா நிறைய படம் வந்து
சீரியஸா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்டிங் இதுக்கு ஆரம்ப புள்ளி வந்து ராகவ லாரன்ஸ். முனி ஆரம்பிச்சு காஞ்சனா போயிட்டு அது மட்டும் போயிட்டு இருக்கு. கணக்கெல்லாம் ஓடி இப்ப அடுத்த ஷூட்டிங் இருக்கு சொன்னாங்க. கடைசி படத்துல வந்துச்சு, ஆனா தெரியல வருதா இல்லையான்னு தெரியல என்னாச்சுன்னு. சோ அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு வரிசையா. சோ டு யூ திங்க் இந்த சீரீஸ் வந்து ஆக்சுவலி இப்ப இருக்கிற இதுக்கு தேவையான இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீரீஸ்னு வச்சுக்கிட்டாலே முனி சீரீஸ் இருக்கு, அரண்மனை சீரீஸ் இருக்கு, வெள்ளிக்கு தொட்டு சீரீஸ் இருக்கு, 3 படம் வந்து 1920 நான் சொன்ன 1920 சீரீஸ் வந்துருச்சு. சோ அந்த சீரீஸ் என்ன ஆகுதுன்னா என்னைக்கு என் ஒப்பீனியன்ல ஸ்டார்டிங்ல வந்து படம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா, அப்புறம் போக அப்படியே அந்த கிராஃப் குறைஞ்சிக்கிட்டே வருது. சோ உங்களுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க இது வந்து தேவை ஆக்சுவலி பார்த்தா? I think if you want to do series, it should be like a continuation of a horror movie rather than the same template third time. If you call it a sequel, படத்துக்கு இந்த படத்துக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. அது will make sense. Like for example, in the family வந்து ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு haunted as usual, and then they do these rituals and all that. They think that the ghost is gone and they move to another house, but the ghost actually followed them. அந்த மாதிரி ஒரு part 2 செஞ்சாங்க, that will make sense. And அந்த கிராஃப் ஏறுற மாதிரி ஃபீல் ஆகும். But you see this Muni and obviously Kanchana series, the same template. ராகவ லாரன்ஸ்க்கு பேய் பிடிச்சிரும், அதுக்கப்புறம் பேய் பயப்படுவாரு, அதுக்கப்புறம் ஒரு காமெடி ஃபியூ சீன்ஸ் பண்ணுவாங்க. ஹாரர் இவரா போய் வாண்டர் பேய் கூட்டி வருவாரு. பேயோட you know his back story ரொம்ப டச் ஆயிட்டு அவர் உடம்ப திறந்து விட்டாரு. யாரோ நாய்க்குட்டிய என்ன பண்ணிட்டு வர மாதிரி நான் கூட்டி வர மாட்டேன். ஆப்போசிட் நீ see அரண்மனைனா அவங்க ஒரு பெரிய அரண்மனைக்கு போவாங்க, ஒரு வெரி ரிச் பெரிய அரண்மனைக்கு போவாங்க. அதுல ஒரு அழகான ஹீரோயின் தான் பேய் பிடிக்கும். ஒரு அழகான ஹீரோயின் அழகான ஹீரோயின் மினிமம் 3 ஹீரோயின்ஸ் அழகா இறக்கணும், இல்லாட்டி அவர் படம் எடுக்க மாட்டாரு. அழகானது ஒண்ணு இருக்காது, நிறைய இருக்கு. மினிமம் 2 மேக்ஸிமம் கணக்கில போயிட்டு இருக்கு. அந்த படத்துல வயசான கேள்வி கூட அழகா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அவர் அந்த மாதிரி தான் மாத்துவாரு. அப்புறம் எண்டிங்ல வந்து ஏதாவது ஒரு மாசான சாமி சாங் இருக்கும். ஆனா அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். சீரிஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவரோட எண்டிங், அந்த சாமி பேய் ஓட்டுற சீன் கட்டே பெஸ்ட் வந்து அரண்மனை 2 ஓட அம்மன் பாட்டு. இவன் வந்து அதே தனியா ஸ்பெண்ட் பண்ணாங்க, பட் வெரி வர்த். என்ன கேட்டா வந்து அவரோட இதுல வந்து எனக்கு பிடிச்சதே அதுதான். கடைசி கட்டத்துக்கு அது அப்படியே எடிட் பண்ணி கூட்டு போயிருவாரு. என்னதான் முட்டு காமெடி பண்ணாலும் கடைசி வந்து நல்லா எலிவேட் ஆயிடும். சோ கமிங் பேக் டு தி क्वेश्चन, சோ உங்க கருத்து என்ன சீரிஸ்? சோ எனக்கு வந்து இவங்க இந்த சீரிஸ் கண்டினியூ பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து அவங்க இன்னொரு ஃபேக்டர்ல வந்து நல்லா பண்றாங்க, மாஸ் ஃபேக்டர்ல. ஆமா, which is லாரன்ஸ் நிறைய படம் நடிக்கிறாங்க. சரி, அவர் விட்டுருவோம். பத்தி அப்புறம் பேசுவோம். ஒரு ஸ்பெஷல் டாபிக் இருக்கு, அவரை பத்தி பேசுறது. இவங்க வந்து இந்த ஹாரர் விட்டு வேற எதுக்கு ட்ரை பண்ணலாம்? ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த இருந்துதான் இங்க வந்திருக்காங்க. சோ அவங்க அதை அப்படி கண்டினியூ பண்ணலாம். ஆனா ஆன் தட் நோட், இது வந்து நான் ஒரு சுந்தர் இன்டர்வியூ பாத்திருக்கேன். அப்போ அவர் சொன்னாரு ஆக்சுவலி வந்து அவர் வந்து ஒரு டேரக்டர், அன்பே சிவம், அருணாச்சலம் அந்த மாதிரி எடுத்த டைரக்டர், ரொம்ப கண்டென்ட் பிலிமா எடுத்த டைரக்டர். ஆனா அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஹிஸ் கேரியர் இந்த மாதிரி படம் எடுத்தோன்னே அவர் நார்மலா ஒரு நல்ல படம் எடுத்தா கூட யாரும் லைக் அதுக்கு தேவை அப்ரிசியேஷன் கொடுக்கலன்னு சொல்லிதான் அவன் சீரிஸ் கண்டினியூ பண்ணாரு. அவர் ரீசனா கொடுத்திருந்தாரு அந்த டைம். டு யூ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் வை இவங்க வந்து இது ஒரு டெம்ப்ளேட் ஃபிக்ஸ் தான் இருக்கு, அதே சடன் டெம்ப்ளேட், அதே ஆளுங்க, அதே மாதிரி ஹீரோயின்ஸ், அதே கதை, பேக் ஸ்டோரி எல்லாம். பட் டு யூ திங்க் தட் இஸ் த ரீசன் அவங்களுக்கு வேற ஒரு இது கிடைக்காதனால அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இதுல இந்த அப்படியே பாத்துட்டாங்க இது ஒரு வருமானம் இருக்குன்னு, சரி இதே மெயின்டைன் பண்ணி போயிடலான்னு முடிவு பண்ணி நடக்க அது ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? I would disagree. I feel that is an excuse from him. Yes. Because audience வந்து nowadays, because of social media, audience are very well informed. And இப்போ உள்ள audience, if you compare with last time one, audience are very smart. ஒரு மூவி அனலைஸ் பண்றதுல இருந்து அந்த மூவியோட டிகோட்க்கு நம்ம லியோ பண்ற நல்லா டிகோட் பண்ணி போன வாரம் எபிசோட் you can watch there on our channel. But audience these days are very smart. So content wins. Basically that's what director says, right? Content wins. So I think on that factor I feel like it's an excuse for him. So எனக்கும் அதேதான். அவங்க என்ன பண்ணலாம், சரி ஓகே சுந்தர்சி இந்த மாதிரி சொல்றாரு, ஓகே நீங்க இந்த சீரிஸ் ஒரு 2 படம் எடுத்துட்டீங்க, சோ அரண்மனை 2 வரைக்கும் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு அபார்ட் ஃப்ரம் ஹாரர் மூவி ஒரு படம் கொடுக்குறீங்க. சோ அந்த படம் வந்து நீங்க கிவ் அப் பண்றீங்க, ஈவன் தோ அது ஃபெயில் ஆயிட்டாலும் ஏன் கிவ் அப் பண்றீங்க? உங்களுக்கு தெரியும் நீங்க இதுக்கு முன்னாடி அன்பே சிவம் அந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்திருக்கீங்க. சோ உங்களால கண்டிப்பா இன்னும் நிறைய செய்ய முடியும். சோ அந்த மாதிரி கண்டென்ட் நல்லா கொடுத்தா இங்க மக்கள் பாக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி இல்ல, நீங்க கொடுங்க, கண்டிப்பா அது ஒரு ஆதரவு நல்லா ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்குமா இல்லையா? சோ அதுதான் என்னோட
அது See, ஒரு what ரீசன். sorry to interrupt, but what he can do is, இப்போ he is capable of a content, right? So if he likes to stay with that அரண்மனை template, அந்த அரண்மனை ஸ்டோரிக்கு ஒரு நல்ல content கொடுக்கலாங்க. Don't have to stick to the same template all the time. இருக்கலாம். ஒன்னொன்னு வந்து இது ஒரு கொஸ்டின் இல்ல. Do you think a producer, as a producer, there's a lot of producers, they play an impact on his horror films? இப்ப சுந்தர் சி படம் வந்து எல்லாமே அவ்னி மூவி ப்ரொடக்ஷன், அது சொந்த ப்ரொடக்ஷன் தான் அவரோட, எல்லா அதுல போகுது. அவரு ராகவ் செல்ல சொந்த அவரோட படத்துல ஓடிட்டு இருக்கு. So maybe they can make a revenue throughout that. That's why they want to promote this. Do you think it's possible? They make, because எல்லாம் என்னதான் சொன்னாலும், நம்ம என்னதான் குறை சொன்னாலும், நல்லா இருக்கு நல்லா சொன்னா இந்த மாதிரி படம் ஓடுது. இந்தியா சென்ட்ரிக் ஃபுல்லா ஓடுது, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் பார்த்து அதனால சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். மீன்ஸ் இல்லாட்டி அவங்க அது வராது திருப்பி செய்யணும்னு. Do you think producers plays a very good effect on this? I think so, yes, because ஏன்னா வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஹாரர் மூவி வந்து இப்ப சுந்தர் சி நடிக்கிறதுனாலும் சரி, காஞ்சனா அதாவது லாரன்ஸ் நடிக்கிறதுனாலும் சரி, அது ஒரு ஃபேமிலி செட் மூவி ஆயிருச்சு. சோ எல்லாருமே கண்டிப்பா வந்து நீ ஒரு வாட்டிச்சு கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாக்குறேன். சோ அந்த ரெவென்யூ உனக்கு இருக்கு. நீ இதே ஒரு மாஸ் படம் எடுக்கிற, சண்டை படம் எடுக்கிற, சோ அந்த மாதிரி நான் வந்து ஃபேமிலி கூட்டு போக கொஞ்சம் யோசிக்கிறாங்க. சோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். So அது நான் ஒத்துக்கிறேன். And one thing these both directors done well is that and the Muni series and Aranmanai series already has a specific fan base. Yes. So என்னதான் நம்ம as Malaysians we don't enjoy it, and the movie do well in India. Both இல்லாட்டி அப்படி எடுத்துட்டே இருக்கு. ஆமா, like even Kanchana 3 was it? There was 3 கடைசியா 3 வந்து கொஞ்சம் முனி கொஞ்சம் terrible இருந்துச்சு. But in India was so என்ன ஒண்ணு இந்த மாதிரி பண்றாங்கல, சரி முனில ஒரு பேய் போக போக 2 பேய், நீ அப்படி இன்க்ரீஸ் பண்ணாத. சரி ஓகே வச்சியா 4 போதும், நீ 3 டிக்ரீஸ் பண்ணு, நீ அப்படியே ஸ்டிக் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த பேய் ரோலுக்கு ஏன்னா அதே கதை தான் ஓடுது. ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, யாரோட அணியும் சாவடிச்சிட்டாங்க, இது வச்சிருக்க வந்திருக்கு, அவ்வளவுதான் கதை. அப்படி கூட்டமா சேர்ந்து வராங்க. இது காஞ்சனா 3 இல்ல காஞ்சனா 2ல தான் ரிவெஞ்ச் ஃபுல் ஃபேமிலி நித்யா பாட்டி தாத்தா எல்லாரும் சொல்லிட்டு. சோ இந்த சீரிஸ் இந்த சீரிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காஞ்சனா 1 தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், which is Muni 2. காஞ்சனா சேம். உங்களுக்கு? காஞ்சனா எஸ். இன்னொன்னு வேற விதமா பார்த்தோம்னா அரண்மனை சீரிஸ் வந்து ஹீரோயின்ஸ்க்காக பிடிக்கும். அது சொல்லி அதுல பெஸ்ட் எது? அது அரண்மனை 2 நினைக்கிறேன். அரண்மனை 2 நானும் 2 தான். முனி சீரிஸ்ல என்ன கேட்டீங்கன்னா முனி ரொம்ப நல்லா இருக்கும். முனி 1 actually is a very perfect story. ரொம்ப நல்லா. One had more scary. ஒன்னும் பயங்கரமா இருக்கும். ராஜ்கிரண் போறது அது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றது, டெரிஃபிக்னா அதுக்கு ரொம்ப பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் வந்து இப்ப நம்ம பேசின படம் லோக்கல் இல்ல, பட் வெரி எங்கேஜிங்கான ஒரு கதையா இருந்துச்சு. ஞாபகம் சின்ன வயசுல பார்த்து மாஸ் பிளஸ் ஹாரர் ஃபிளிக் இருந்துச்சு அதுல. சோ என்ன கேட்டா நான் முனி சொல்லுவேன். காஞ்சனா ஃபன்னி, காஞ்சனா 1 வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை ஒத்துப்பேன். பட் முனி வந்து அது ஒரு ரோவா ஒரு ஹாரர் ஃபிலிமா இருந்துச்சு என் ஒப்பீனியன்ல. அண்ட் காஞ்சனா வந்து சரத்குமார் ஏதோ ஒரு புதுசா அவரு யோசிச்சிருக்கவே மாட்டேன் இவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, ஆனா அவரு தான் அந்த மாதிரி பண்ண. அந்த டைம்ல ஆக்சுவலி அது ஒரு பெரிய டாக் இருந்துச்சு. பிகாஸ் அவர் அந்த டைம் எம்எல்ஏ இருந்தார். அந்த எம்எல்ஏ டைம்ல அவர் காஞ்சனா நடிக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்குன்னு ஒரு மரியாதை வந்து அவர் கிரியேட் பண்ணி கொடுத்த மாதிரி அது ஒரு டாக் ஆஃப் ஸ்டோரி போனுச்சு. சோ அது வந்து எக்ஸ்பிளைன் லைக் தி சயின்ஸ் ஆஃப் அவர் எப்படி மாறின படத்துல தான் காட்டு. சோ அது ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம் படத்துல. சோ நல்லது இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் போக போக அது அப்படியே கமர்ஷியலா மாறி சோ அப்படியே டோரேட் பண்ணிச்சு ஹோல் சீரிஸ். So in terms of this series Muni versus Aranmanai, which one would you prefer? இந்த மாதிரி கேட்டா நான் என்ன சொல்றது, I would go for Aranmanai because Aranmanaiல there are obviously flaws, but ஒரு 3-4 months பார்த்தாக்கா the graphics அப்படிதான் இருக்கு. என்ன சொல்றது, அவ்வளவு காமெடி எல்லாம் ஒண்ணு இருக்காது. பட் ஓகே என்ன சொல்றது, ஒரு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஸ்பிரிச்சுவல் இது, அந்த பேய் ஓட்டுறதோ அந்த பேய் வரதோ அவர் அந்த ஸ்கிரீன் பிளே வந்து வேற மாதிரி இருக்கும். சோ அது வந்து என்ன கேட்டா எனக்கு ஆரம்பிடும். காஞ்சனா வந்து பிக்ஸ் ஆயிட்டாரு ஒரு இடத்துக்கு அப்புறம். சோ அது வந்து அந்த எங்கேஜிங் கொடுக்கும். படத்தோட அந்த சீன் நல்லா இருக்கும், நாசர் இருப்பாரு அதுல, அது செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஓகே இருந்துச்சு, பட் அவ்வளவு இது இல்ல, அப்படியே நார்மலா தான் இருந்துச்சு. சோ அதான் என்னைய பொறுத்த வரைக்கும். So moving on, ரீசெண்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் வந்திருக்கு. சொல்றீங்க சொன்னா தனியா டாபிக். நம்ம ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத ஒரு சீரிஸ் வந்துச்சு. அந்த சீரிஸ் பேசுங்க, சொல்லுங்க கேட்போம். சந்திரமுகி 2.
இதை நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கணும்னே தெரியல, எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல, எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. எனக்கு பச்சை சொன்னா எனக்கு பிடிக்கல. ஒரு மட்டமான வேஸ்ட், டைம் வேஸ்ட் பண்ணோம்டா. ஒரு படத்துல ஏதாச்சும் பிடிக்கலன்னா சொல்லலாம், படமே பிடிக்கல சொல்றது. இப்ப சொன்ன இந்த படத்துல சீன் பிடிக்கல, இதுல என்ன பிடிக்கிறது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. 2.5 hour படம், 2 hours 45 minutes. 2 hours 45 minutes. நீங்க சோலிட்டா கட்டி போட்டு கதறாக்கி பார்க்க வைப்பாங்க. இப்ப ஒரு நாள் பிடிக்கல, அவனை சுத்தமா உங்களுக்கு பிடிக்கலன்னா கட்டி வச்சு இந்த படத்தை பாக்குவீங்க, இந்த படம் பாக்குவீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட சண்டைக்கே வரும், அப்படி ஓடி போயிருவான் பாட்டுக்கு வேலையை பார்த்து. அந்த மாதிரி ஒரு படம் இது. சோ எனக்கு இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்களா? எஸ், ஒருத்தர் அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க பாருங்கன்னு தியேட்டர்ல சொன்னாரு. அது வேற நான் தான். நான் சொன்ன சந்திரமுகி ஒரு ஃபேன், நாம பேசும்போது தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. நான் ஒரு ரஜினிகாந்த் ஃபேனா இருந்தாலும் சந்திரமுகின்னு அந்த பேர் ரொம்ப இழுத்துருச்சு. சோ என்னதான் டேலரே அவளுக்கு கண்டாவே இருந்துச்சு, பட் ஸ்டில் ஒரு ஹோப் இருந்துச்சு. ஏன்னா பிவாசு எடுக்கிறாரு, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன்ல வரனால ஒரு எதிர்பார்ப்போட இறக்கிட்டேன் படத்துல. முத நாளே இறக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் ஷோ போனேன். அங்க போய் பார்த்தா அவன் நம்மள வச்சு ஆப்போசிட் செஞ்சுட்டாங்கன்னா அப்பதான் எனக்கு தெரியும் என்னன்னா இது like they completely destroyed the legacy of the movie. பாத்தீங்கன்னா அதே படம் தான் திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கு பதிலா மேபி வேற மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க, இல்ல வேற பே படம் எடுத்திருக்காங்க. கண்டினியூஷன் இல்லையே, கண்டினியூவேஷன் ஒரு ப்ரீக்வல், ஜஸ்ட் ஷோ ஃபுல்லி வெட்டேன் அந்த மாதிரி எடுத்து அதுல இருந்து இப்படி வந்தாங்க. இவங்க ட்ரெயிலர்ல காமிச்சோன்னு சரி ஓகே இந்த டீம் வேட்டைன்றாங்க இறக்குறாங்க அப்படின்னு. என்னடா அது வேட்டையனை பாத்தீங்களா எப்படி வந்தாரு, வேற லெவல் பயங்கரமா இருந்தாருல. அதை பத்தி மட்டும் பேச, வேட்டையன் தனியா செங்கோட்டையன் தனியா வச்சு காமெடி பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல ஒண்ணு சொல்லி ஆகணும், கேரக்டர் சூஸ் பண்ணிருக்காங்க. ஐயோ வேற லெவல், சத்தியமா சொல்றேன். ரஜினிகாந்துக்கு மிஸ்டர் லாரன்ஸ் எடுக்கிறதா, அதுக்கப்புறம் கங்காக்கு சரி, எப்படிப்பட்ட ஜோதிகா கோபுரம் லட்சுமி மேனன் இருக்கிட்டாங்க. அந்த ஒரு சீன்ரா லட்சுமி மேனன் யாருல இன்டர்மிஷன் சீன். ஆமா, உண்மையாலுமே கேரக்டர் சூசிங் சத்தியமா பிடிக்கல, வெட்டி விட்டு சேர்ந்தேன். என்ன கேட்டா அந்த படம் சும்மா செய்யறதுக்காக செஞ்ச மாதிரி. நிறைய பேர் நீங்க மோஸ்ட்லி இன்டர்வியூ எல்லாம் பார்த்தா கூட எல்லாம் சொல்லுவாங்க, நானதான் கேட்டு வந்து சொல்லுவாங்க. சரி, நான் அவங்களா கேட்டாங்க நான் வரதுக்கு. இவர் வேற ஒரு படம் அப்ரோச் பண்ணாரு, அப்ப இந்த படம் செய்யும் போது சந்திரமுகி யாரும் பிக்ஸ் பண்ணல, நான் நடிக்க சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்க. அதே மாதிரி லாரன்ஸ் தலைவர் படம் நானே நடிக்கிறேன், அவரும் வந்துட்டு அதே மாதிரி நினைக்கிறேன். எல்லாம் அவங்களே விழுந்துட்டாங்க, இவர் பாட்டுக்கு சரி வா வா எல்லாம் உள்ள வான்னு சொல்லிட்டு அவர் எடுத்து ஒரு படத்தை. ஒரு கதை இருக்கு, அதே கதை தான். எத்தனை வருஷம் அது? 15 வருஷமா? 15 ஒண்ணும் இல்ல, 17 வருஷத்துக்கு அப்புறமும் அதே கதை தான் எடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா அவர் அந்த சந்திரமுகி அவர் நிறைய வெர்ஷன் எடுத்துட்டாரு. தெலுங்குல வந்துச்சு, கன்னடல வந்துச்சு. கன்னடா 2 படம் எடுத்திருக்காரு, தெலுங்குல ஒரு படம் எடுத்திருக்காரு. இது 5வது படம். என்ன கேட்டீங்கன்னா சந்திரமுகி சீரீஸ்ல 5வது படம். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி இருக்குமா? இது ஆக்சுவலி எல்லாம் கேவலமா தான் இருக்கும். இருந்தாலும் என்ன சொன்னா கதை வயசு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இப்ப நாகவலி தெலுங்கு வெர்ஷன், நாகவலி ஆஃப்டர் அது கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். இந்த படம் இங்கிறது வெளியாகுதுல, அந்த படம் அப்படியே ஒரு ஆள் வீட்டுக்கு போற மாதிரி தான் அந்த கதை இருக்கும். சோ அது மேக் சென்ஸ் பண்ணும். ஏன்னா அந்த படத்துங்கிறது இந்த சந்திரமுகி வெளியாக்குறாங்கல்ல, அந்த நாகவலி படத்துல அந்த படத்தை ஒரு ஆள் எடுத்து ஒரு காம்படிஷன் ஜெயிச்சு ஒரு ஆள் வீட்டுக்கு போகும். அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு பிரச்சனை வரும், அந்த மாதிரி கட்டுவாங்க. அதுலயும் சாமியாரா இந்த ராமச்சந்திர ஆச்சாரியர் வரும். ஆனா என்ன ஹீரோ மாத்திரம் வெங்கடேஷ் வருவாரு. அதுல என்ன கதை வரும்னா அவர் ரஜினிகாந்த் சிஷியன் மாதிரி வரும். சோ அதை வச்சு பெர்ஃபெக்டா ஒரு சீக்வல் இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல கதை ஓகே இருந்துச்சு ஓரளவுக்கு. ஆனா நடிப்புன்னு சொல்லி இறக்குனாங்க பாருங்க, அது வேற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஆனா என்ன அந்த படத்தை இந்த படத்தையும் கம்பேர் பண்ணி கேட்டா கூட நான் அந்த படம் ஒண்ணு கொஞ்சம் பெட்டர் தான். அந்த கதை நல்லா இருக்கும் ஆக்சுவலி ஒன்னும் கம்பேர் பண்ண. அது அந்த பாம்பு இருக்குல்ல சாவடிக்கும் ஆளு, அந்த படத்துல ஒரு அந்த பாம்பு யூஸ்ஃபுல்லா பாம்பு பத்தி பேச வேண்டாம் நடிக்க. பாம்பு அந்த படத்துல யூஸ்ஃபுல்லா பார்த்துக்க ஆக்சுவலி ஆளை சாவடிக்கும். அந்த பாம்பை தேடுறதுக்குமே ஒரு சீன் நடக்கும் அந்த படத்துல. சோ என்ன கேட்டா அந்த படம் நெங்கச்சிங்கா இருந்துச்சு. இந்த படம் அதே அரைச்ச மாவை அரைச்சி மாவு புளிச்சு போச்சு, இருந்தாலும் திருப்பி அரைப்போன்னு சொல்லிட்டு போட்டு அரைச்சி எடுத்திருக்காங்க. எனக்கு என்ன ரொம்ப வருத்தமாச்சுன்னா அது அவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க அந்த படத்தை. ஆக்சுவலி அந்த படம் அந்த மென்ஷன் ஐ திங்க் நெவர் லவ் ஃபார் ஷூட்டிங். அது மேல கேட்ட ஹோல் இதை செட் போட்டுருக்கு, அந்த ஹோல் வீடு செட்டு. இந்த படத்துக்கு சத்தியமா அந்த படிக்கட்டு ஃபுல்லா இருக்குல்ல, படிக்கட்டு அந்த ரூம் எல்லாமே செட்டு. இவரு அந்த பாகுபலியில செய்வார்ல அந்த ஆர்ட் டைரக்டர் செஞ்ச தோதாத்திரி அவரு செஞ்ச செட்டு இது. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பல கோடி செலவு பண்ணிருக்காங்க. எனக்கு அடுத்த கேள்வி என்ன வருது, இப்ப நம்ம ப்ரொடியூசர் பத்தி பேசல, இந்த இடத்துல எனக்கு கேள்வி வருது. ஒரு ப்ரொடியூசரா லைக்கா அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர்ஸ்
என்ன வந்து அவங்க இந்த படத்தை என்கேஜ் பண்ண வச்சுச்சுன்னு என்ன ஒரு பெரிய கொஸ்டின். எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு அதுக்கு, சந்திரமுகி. என்னன்னா சோ நீ இப்ப வந்து சந்திரமுகி பாத்திருக்க ஃபர்ஸ்ட், நீங்க ரெண்டாவதா பாக்குற ட்ரெய்லர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்க. இதுல வந்து கொஞ்சம் வேட்டையனை பத்தி பேசிருக்கீங்க. சோ கொஞ்சம் ஏறக்குறைய அதே மாதிரிதான் இருக்கு. சோ நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாரு, ஏன்னா நானும் அந்த நினைச்சுதான் போனேன். கண்டிப்பா எல்லாருமே இருப்பாங்க. சரி ஓகே, ஒரு மாதிரி சீக்குவலா சரி வேட்டையனை பத்தி பேசிருப்பாங்க அப்படின்னு. இல்ல, அந்த ஒரு அந்த ஒரு பாயிண்ட் தான் நினைக்கிறேன். சோ ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஆளு வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சும் தியேட்டர்ல பாப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க. ஆனா அந்த மாதிரி சொன்னா இப்ப அது வந்து நம்ம வந்து ஒரு ஆடியன்ஸ், சோ நம்ம கண்ட்ரோல் பேருக்கா போறோம். அவர் ஒரு ப்ரொடியூசர் போது ஃபுல் கதையை கேட்டிருப்பாருல்ல, ஃபுல் கதை, கேரக்டரைசேஷன், விசுவலைசேஷன் எப்படி இருக்கும் போது எல்லாம் பார்த்திருப்பாங்க. அப்படி பார்த்தோம் அவர் எப்படி இல்ல அந்த படத்துக்கு எனக்கு பிடிச்சிட்டேன். படத்தை பார்த்துட்டு தான் பாத்துருக்கேன். எந்த பாதியில எதுலயும் புரியுதா? நீங்க முன்னுக்கு பாதி பார்த்தாலும் பின்னாடி பாதி பார்த்தாலும் படம் கேவலமா தான் இருக்கு. என் கேள்வி அதுதான். என் ஒப்பீனியன் இந்த இதுல என்ன இருந்துச்சுன்னா, எடுத்துட்டாங்க படத்தை ஒரு படம் ஃபிளாப்னு பச்சை தெரிஞ்சு. சோ என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்துக்கு வேற லெவல் ப்ரொமோஷன் பண்ணாங்க. என்ன கேட்டீங்கன்னா நிறைய ப்ரொமோஷன் பண்ணாங்க. இங்க பிரீமியம் ஷோ எல்லாம் நடத்தினாங்க. இந்த மாதிரி படத்துக்கு பிரீமியம் ஷோ நடத்தினாங்க. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. சோ என்ன நினைச்ச என்னன்னா, உடனே படத்தை எடுத்துட்டாங்க, வேற வழியே இல்ல, படத்தை ஓட்டியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் மேக் whatever மணில அவரோட செலவு பண்ணிருக்காரு. திங்க் ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாரு நம்புறேன். அப்பயும் தான் கூப்பிட்டாங்க அந்த படத்தை. சோ அப்ப பாத்துக்கோங்க, நம்ம ஆடியன்ஸோட இது வந்து அப்படி போயிடுச்சு. சோ அது அப்படியே ஃபேமிலி ஆடியன்ஸ் போயிடுச்சு அந்த மாதிரி. சோ நீங்க பாத்தீங்கன்னா படத்து நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன், தியேட்டர்ல தியேட்டர் இதெல்லாம் வந்து அதுல வர அதுல பார்த்தோம் அந்த வெறி அந்த ராரா சீன்ல பாத்தீங்கன்னா அப்படியே சில்லறையை விட்டு எரிச்சுட்டா. முக்கியமான விஷயம் விஎஃப்எக்ஸ் பேசுமா. நாயங்க கூட சண்டை, அது கூட பர மன்னிச்சிடுறேன்டா நானு. ஒரு கட்டம் கோலம் அது என்ன எனக்கு புரியல. அது ஒண்ணு அவன் இப்படி இழுப்பான், அவன் இழுத்து கீழே வந்து இப்படி வந்து போட்டிருக்காங்க. பறந்து வரணும் ஒருடா எனக்கு எப்படி வர முடியாதுல்ல. ஆனா அவ்வளவு பெரிய குளத்தை தெரியாம போட்டாங்க பத்தியில. அதெல்லாம் ஒரு சீன் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க சொன்ன சீனும் வேற லெவல் தான். அது நம்ம பேசி ஆகணும். அந்த நாய் ஃபைட்டிங் சீனு, சந்திரமுகி கட்டி சண்டை தெரியுது, குன்ஃபு சண்டை எல்லாம் தெரியுதுன்னு அப்பதான் எனக்கு தெரியும். அவங்க டான்ஸ் தான் எங்களுக்கு சொன்னாங்க. சந்திரமுகி பரதநாட்டியத்துல ஒரு சண்டை போட்டாங்கன்னா பாத்துக்கோங்க, அப்படியே இறங்கிருக்காங்க நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம்ல வந்து ஹாரர் மூவி. ஆனா என்ன கேட்டா அது கெட்ட வேஸ்ட். அதை கம்பேர் பண்ணா நான் காஞ்சனாவே உட்காந்து பாத்துட்டு போயிருவேன். ஆமா, திருப்பி 6 மணி பாத்துட்டு போயிருவேன். காஞ்சனா திருப்பி ரிப்பீட்ல பாத்துட்டு போயிருவேன். அதுக்கு ஏதோ பரவாயில்ல. சந்திரமுகி நம்ம பெருமையா பேசணும்னா இந்த நாள் பத்தாது. So we'll move on. அதை தனியா பேசணும்னு நினைச்சோம், ஆனா வெறுத்தில் சொல்லுங்க. We'll move on to the next question. So obviously we all feel that horror movies these days and the graph is இறங்கிட்டே வருது. So it's not managing keeping up to expectation. What is, in your opinion, the future of horror movies? Like தமிழ் சினிமால இதுக்கு அப்புறம் ஹாரர் மூவிஸ் வரணும்னா எப்படி எடுத்தா would be engaging? Future of horror movies கேட்டீங்கன்னா என்ன கேட்டா பழைய காலத்து மாதிரி content based போகணும். They should stop this horror comedy flick and go towards horror. என்ன கேட்டீங்கன்னா எப்படிப்பட்ட படம்னா, இப்ப மிஷ்கின் எடுப்பாரு பிசாசு. பிசாசு 2 எடுத்துட்டு இருக்காரு. என்ன கேட்டா அது ஒரு நல்ல படமா இருக்கும் நம்புறேன். எனக்கு தெரியல, கண்டிப்பா ஃபிளாஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி படம். அவர் வந்து எப்படிப்பட்ட டேரக்டர்னா, அவருக்கு அந்த கதை தான் முக்கியம். அவருக்கு இதெல்லாம் எடிஷனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு அவரு. படம் அந்த கதையை மட்டும் எடுத்து அந்த மாதிரி பண்ண. சோ அந்த மாதிரி கண்டென்ட் ஃபில் டைரக்டர்ஸ் வந்து படம் எடுத்தாங்கன்னா என்ன கேட்டா ரொம்ப ஒத்திட்டா இருக்கும். பிகாஸ் வந்து அந்த மாதிரி ஆளுங்க எடுக்கும் போது அவங்க ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த பேய் எப்படி எலவேட், அந்த ஜம்ப் ஸ்கேரா இருக்கட்டும், இல்ல எப்படி எலவேட் பண்றது படத்தா இருக்கணும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஓத்திட்டா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா இப்ப எல்லாமே இந்த சொன்ன மாதிரி எல்லாம் காமெடியில போயிட்டு ஹாரரோட அந்த இது இல்லாம போயிருச்சுன்னு என் ஒப்பீனியன்ல. உங்களோட கருத்து? சோ எனக்கு வந்து மேபி இன் ஃபியூச்சர்ல என்ன நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்டோரி முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி காமெடி சைட் வைக்கலாம் தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு ஃபேமிலி பார்ட் ஆஃப் இட். அண்ட் இன்னொன்னு வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு சொல்லிட்டு நிறைய படம் வருது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். லைக் அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா எடுக்கணும். சோ அந்த மாதிரி லைக் ஃபாலோயிங் லைக் ஹாலிவுட் படம் மாதிரி எடுப்பாங்க. இந்த மாதிரி 2 months எடுத்தா நம்மளுக்கு ஓத்திட்டா தான் இருக்கும். சோ இப்ப அப்போ பாக்குற வியூவர்ஸ்க்கும் வந்து சரி இந்த மாதிரி நடந்திருக்கு, நம்ம இது கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம் கூட வந்து ஒரு இது சோ பாக்கணும்னு ஒரு மோட்டிவ் இருக்கும் அவங்களுக்கும். சோ அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நீங்க சொல்லுங்க. I feel like okay, we speak content based horror movies. We have to give a shout out definitely to Arundhati. What a perfect movie. இப்ப விட்டோம் அத horror fully already பேச முடியாதுல.
ஹாரர்னா அது fully horror இல்ல. அது சொல்லி ஹாரர் இல்ல, ஆனா வந்து very They nice. had elements of Yeah. horror, but the story was just Perfect. so. And the it doesn't necessarily have to be like ancient stories or things like that. It's the way how they build up the story, created that effect. அது அப்படியே நம்மளுக்கே ஒரு இது எங்கேஜிங்கா அந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப கூட அந்த படத்தை பார்த்தா அந்த இது அந்த உள்ள இருந்து கத்துறது சத்தம் அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். அந்த 40 நாள் கழிச்சு உள்ள உள்ளுக்கு போய் பொழுது கத்துவாங்க ஒரு வெளிய வாடி ஏதோ டாப் மூவி. அது வெரி ஒர்த்தி. அந்த மாதிரி படம் இந்த மாதிரி படம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான பட்ஜெட்ல எடுத்தாங்க, பட் அந்த மாதிரி வரிசையில வந்த படம் வந்து பாகுமதின்னு I just wanted to say that. சோ அந்த படம் வந்து வெரி ஸ்கேரி மூவி, பட் வெரி நைஸ். என்ன கேட்டா அது ஒரு அண்டர்ரேட்டட் மூவி தான் நான் சொல்லுவேன். கடைசியில வெப்பம் இருக்கு. என்ன கேட்டா அது ஒரு ஒத்திட்டான மூவி, ஆனா அது வந்து ரொம்ப மைல்டா ஓடி. என்ன கேட்டா பாருங்க, அந்த மாதிரி கண்டென்ட் உள்ள படம் வேஸ்டா போயிடுச்சு. சந்திரமுகி 2 மாதிரி படம் ஹிட் ஆகுது. சோ அந்த கண்டென்ட் வேஸ்ட் ஆகுதுங்க. சோ அந்த மாதிரி டேரக்டர்ஸ் என்ன ஆயிரும்னா, இந்த மாதிரி எடுத்தாலும் பிரோஜனம்னு சொல்லிட்டு அவங்க வேற ஏதோ நோக்கி போயிடும். ஆனா என்ன கேட்டா அதெல்லாம் வேற லெவல் படம். நான் ஒரு தியேட்டர்ல முதல்ல தனியா பார்த்தேன் தியேட்டர்ல. நாங்க 2 பேரும் போனதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அனுஷ்காக்கு. சத்தியமா அதுக்காக தான் போனோம். அந்த படத்துக்கு வந்து கிரெடிட்ஸ் கொடுக்கணும்னா அவங்க, ஏன்னா வந்து ஒரு ஹோல் ஹவுஸ்ல அவங்க மட்டும் தான் இருக்காங்க. சோ அவங்களோட ஸ்டோரி தான் அவங்க என்ன பண்றாங்க அந்த இதுல ஃபுல்லா மனம் வேற லெவல்ல நடிச்சிருந்தாங்க. இது பொசிஷன் டாக்டர் இருப்பாரு, அந்த உண்மையா இருக்கும். So ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா both the stories were Arundhati and Bhagamathi, but both were dubbed. They are not pure. So இதுல இருந்து know that there is some lack in Tamil movie directors in bringing out the perfect horror. lackன்னு சொல்ல முடியாது. We have a lot of potential directors. என்ன பிரச்சனைனா மேபி சொன்ன மாதிரி they are viewing of audience ஓட பார்வை எப்படி இருக்குன்னு வேற மாதிரி புரியுதா? இப்ப நம்ம வந்து content based சொல்றோம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ். சோ காமெடி அந்த காமெடி இது பண்றது அந்த மாதிரி போயிருச்சு. சோ தே ஆர் ட்ரைங் டு ஃபோக்கஸ் தட் அந்த மாதிரி பண்ணா ஒன்னும் ஹிட். அவங்க வந்து கடைசி ரெவன்யூ தானே பார்க்கணும். அவங்க நம்ம கண்டென்ட் சில ஆஃப்கோர்ஸ் மெஜாரிட்டி 52 வச்சுக்கலாம். பாதி பேர் வந்து ஃபுல்லா கண்டென்ட்ல இருக்கும், பாதி பேர் வந்து ஃபுல்லா காமெடியில இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும். அது ஒண்ணு ஈஸி கேப்சர் பண்றது, கண்டென்ட் கஷ்டம் கேப்சர் பண்றது, காமெடி ஒண்ணு ஈஸி கேப்சர் பண்றது. சோ மேபி அதனால அதை ஃபோக்கஸ் பண்றாங்க எனக்கு தோணுது இல்ல. So speaking about Tamil movie directors, I have a list of 6 directors here, famous ones. இவங்கெல்லாம் லிஸ்ட் them out one by one to you, but இவங்க ஒரு பேய் படம் எடுத்தா எப்படி இருக்கும்? இது எபிசோட் 1ல இருக்கு, நீங்க பாருங்க. So first director is our famous director Shankar. இவரு ஒரு பேய் படம் எடுத்தா எப்படி இருக்கும்? 100-150 கோடி 150 கோடி ரொம்ப குறைவா சொல்றீங்க. ஒரு பாட்டே 30 கோடி எடுத்தாப்ல. நீங்க எப்படி ஒரு படமே கஷ்டம். 100 பேய்க்கு ஒரு என்ட்ரி, அந்த என்ட்ரி சாங் பில்டிங் பேயோட பேச்சு, ஒரு விஎஃப்எக்ஸ் இருக்கிற ஒரு 1000 ரோபோட்டோட ஒரு பேய் இருக்கு. அந்த எப்படி இருக்கும்? நீங்க 2.0 பார்த்தாலே ஒரு பேய் படம் தானே. பேய் படம் கண்டிப்பா ஒரு கார்ட்டூன் சீன். கார்ட்டூன் சீன் ஸ்டார்டிங்ல எண்டிங்ல அனிமேட்டட் ஃபுல்லா மணி அதை ஸ்பெண்ட் பண்ணி ப்ரொடியூசரோட வேலையாக்கிடுவாரு. So that's how Shankar's horror film will be. Moving on, நம்ம லாஸ்ட் வீக் புகழ்ந்து பேசின ஒரு டைரக்டர் மிஸ்டர் லோகேஷ் கனகராஜ். அகெயின் இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச்ட் அவர் Vanmamless ரிவ்யூ எபிசோட் 1, we talked about Leo, போய் பாத்துங்க. And Loki ஒரு பேய் படம் எடுத்தா. Obviously this is out of MCU. ஏன்னா MCU குள்ள பேய் வந்தாக்கா அது வேற மாதிரி போயிடும். How will he direct those movies? Obviously before we move into the answers, Loki is already அவரோட கதையை வந்து இன்னொரு டைரக்டருக்கு கொடுத்து ஒரு ஹாரர் மூவி எடுக்கிறாரு. So we can see what comedy horror, we can see what a horror movie is inside Loki's mind in that movie. We'll stay tuned for that. I think for Loki, right, அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு எனக்கு ஒர்க் அவுட் ஆகல, சோ எனக்கு டைம் உள்ள பண்றதுக்கு, அதனால நான் எடுத்து ஃப்ரெண்ட். இந்த லியோ படத்துல பார்த்தா கூட 2 சீன் என்னமோ கொஞ்சம் ஜம்ப்ஸ்கேர் மாதிரி இருக்கும். அந்த ஒரு கட்டம் திரும்பி அந்த கல் எடுத்து அந்த கட்டம் திருக்கொச்சிட்டு அந்த லைக் அவர்கிட்ட அந்த இது இருக்கு. ட்ரை பண்ணலாம் ஒரு படமா. அண்ட் எல்லாருமே சொல்ற மாதிரி தலையை வெட்டி கழுத்தா தலைவா இருக்கும். அந்த மாதிரி கத்திருக்கும் போய் அப்படியே கதை ஓடும். அப்படி கதை பட் ஐ திங்க் அவரு கண்டிப்பா இது பிகாஸ் ஹீஸ் த பர்சன் தட் டீடைல் சவுண்ட் டீடைல் வரைக்கும் அவர் சொல்ற டீடைல் அவர் சவுண்ட் நார்மல் சவுண்ட் பஞ்சிங்லாம் சொல்லி யூஸ் பண்ணாங்க. சோ அவர் கண்டிப்பா ஹாரர்ல இருக்கிற சவுண்ட், ஹாரருக்கு மெயினே சவுண்ட் தான். சோ அவர் கண்டிப்பா புதுசா டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டு வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. Yes, definitely should try one. So moving on, we have Selvaraghavan. இவர் ஒரு பேய் படம் எடுத்தா எப்படி இருக்கு? அவர் பல லைட் வச்சு படம் எடுத்தாரு. Has he directed a
Not sure. பேய் படம் Like a flat out horror movie இல்ல தானே? flat out horror movie no. Okay. Don't think so. எனக்கு தெரிஞ்சு நியரஸ்ட் ஆயிரத்துல நியரஸ்ட்லாம், பட் அது பேய் கதை பேய் இல்ல. கதை இல்ல. அது ஒரு இது சொல்ற கதை மாதிரி இருந்துச்சு. செல்வராகவன் பேய் கதை எடுத்தா எனக்கு தெரியல. நானே வருவேன் was his one, right? நானே வருவேன். ஆமா. அவரை நானே வருவேன். But that's not a horror la. It's just like 50-50 horror la. ஆனா மீமாங்க அது வேற லெவல்ரா. அந்த ஃபர்ஸ்ட் நான் சும்மா ஏதோ நல்ல நார்மல் படம்னு பாத்து அவர்தான் actually. அவர்தான் போல. அவர்தான். சரி எதுதான் அது நல்ல படம். அவர் படம் எடுத்தா ஒண்ணு லைட்டிங் வச்சு காட்டிடுவாரு. யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு யாருக்கு பேய் பிடிக்கலன்னு காட்டிடுவாரு, வாய்ப்பு இருக்கு. மத்தபடி பார்த்தா அவர் கதைக்குள்ளே ஒரு கதை இருக்கும். ஆமா, அது உள்ள ரோலிங் ஆயிட்டு இருக்கும். கடைசியில ரிவீல் பண்ணுவாரு இந்த நடந்துச்சு, நம்ம பிஓவி ஒரு மாதிரி இருக்கு, உள்ள நடந்த கதை என்னன்னு அப்புறம் கடைசியா ஒரு பிஓவி காட்டுவாரு. அப்ப நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வரும். அது தனியா ஒரு வீடியோ பார்க்கணும், அவர் டீகோட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா நமக்கு புரியும் பேய் கதை என்னதான் சொல்ல வந்தாரு சொல்லி புரிய வைக்கிற மாதிரி இருக்கும் நம்பர். So that is Selvaraghavan. Now a very famous director / actor னு சொல்லலாம், GVM. இவரு ஒரு பேய் படம் எடுத்தா எப்படி இருக்கும்? இவரே இந்த படத்துல நடிப்பாரு. இவரே இந்த படத்துல பேயோட ஹஸ்பண்ட் இவர்தான் இருக்கலாம். வைப்பாரு, நல்லா காதலிப்பாரு, முடிஞ்ச அளவுக்கு காதலிச்சுக்கிட்டே இருப்பாரு. இந்த படத்துல பிளாஷ்பேக் ஸ்டோரி கண்டிப்பா லவ் ஸ்டோரியா தான். எஸ், லவ் ஸ்டோரியில ஒரு மரணம் நடந்திருக்கணும். இது ஏதாச்சும் ஒரு கப்பல் செத்து போயிருக்கணும். அந்த மாதிரிதான் எனக்கு தோணுதுல. வந்துச்சுன்னா அப்படிதான் வரும். நல்லா ரொமான்டிக்கா ஏஆர்எம் மியூசிக் பேய் காட்டும் போது கால்ல இருந்து பண்ணி போடலாம். Okay, that's how GVM's horror movie would be. மணிரத்னம் ஒரு மலையில போயிட்டு ஆதி மலையில போயிட்டு தள்ளி விட்டு அங்க எது ஸ்டோரி ஸ்டார்ட் பண்றோம். இங்க என்ன கதை ஆரம்பிக்குது. ஏஆர்எம் பிஜிஎம் கன்ஃபார்ம் பிஜிஎம் அப்படியே ப்ரீ புக் பண்ணிடுவாங்க. அப்படியே ஓட்டுறதுதான். மணிரத்னம் செய்யலாம், பட் ஐ டோன்ட் நோ எவ்வளவு நல்ல வேலை. எனக்கு பிக்சர் பண்ண முடியல. அவரு ஹாரர் படம் இல்ல மத்தவங்க பிக்சர் பண்ண முடியுது, இவரை பிக்சர் கூட பண்ண முடியல. இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவரு ரொம்ப ஒரு மாதிரி வேற மாதிரி பிரேக் பண்றது அந்த மாதிரி படம் எடுக்கிறவரா. சோ இந்த மாதிரி கேட்கும்போது என்னால பிக்சர் பண்ண முடியல அவரு. So okay, last but definitely not the least, அட்லி இவரு ஒரு பேய் படம் எடுத்தாரு. ஒரு 30 படம் பாக்குறோம் பேய் படம், எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு உள்ளுக்கு வச்சு நம்ம வேலை என்னன்னா படம் பார்க்கும்போது இது இந்த படத்துல எடுத்தாங்க, அந்த படத்துல எடுத்தாங்க, இது இந்த படத்துல எடுத்தாங்க, நம்ம டிகோட் பண்ணோம். நம்மளே காஞ்சனோட பேக் ஸ்டோரி எண்டிங் அரேஞ்ச் பண்ணி முடியும். நடுவுல பேய் வந்து நன்னுல இருந்து நன்னு வரும், முடியும். காஞ்சரிங்ல இருந்து பொண்ணு வரும், முடியும். சோ இப்படி என்ன முடியுமோ மானியத்தை முன்னாடி போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடிச்சு போட்டுரு. அதுக்கு மெயினா அனிருத் போடு, அனிருத் சொக போடு. பேய்க்கு ஒரு மாஸ் என்ட்ரி இருக்கும். பாலிவுட் ஒன்னே இருக்கும், பாலிவுட் ஆக்ட்ரஸ் கூட்டு வந்து நடிக்க வைக்கலாம். அப்படியே இறங்கிட்டு பெருசா செய்ய வேண்டியதான். And we can't be surprised if அந்த படத்துல நம்ம விஜய் நடிச்சா கூட, பிகாஸ் அவர் அண்ணனுக்கு ஒரு கேமியோ ரோல் வச்சு வந்துட்டு போவாரு. கண்டிப்பா பேய் ஓட்டுறதா இல்ல, பேய் கண்டிப்பா ஒரு விஜய் ஃபேனா இருக்கும் படத்துல. நிறைய கதை இருக்கு. அந்த பேயா அவராவே கூட ட்ரை பண்ணலாம் அவரு. அந்த மாதிரி நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த மாதிரி இது பண்றதுல. So if since we're talking about horror genre, இப்ப நம்ம ஃபுல்லா வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி பத்தி பேசணும். What is your take on other industries horror movies? Like not தமிழ்ல இல்ல, ஹாலிவுட் அந்த மாதிரி கேக்குறேன். எனக்கு ஒரு படம்டா இங்கிலீஷ் மூவி As Above So Below. ஓகே. சோ அது ஆக்சுவலி வந்து ஒரு ஹாரர் ஜெனர். அது வந்து மாதிரி சொல்ல பாரிஸ் இடத்தை பத்தி அண்டர் பாரிஸ் கெட்டகோம் அண்டர் பாரிஸ் இஸ் லைக் everything upside down. சோ அதுதான் அந்த கதை. அந்த இடம் சோமியா இருக்கு. பாரிஸ் இருக்கு. அத பார்க்கலாம், நிறைய பேர் சொல்லிருக்காங்க. அது எனக்கு ஸ்கேரியா இருந்துச்சுல. இட்ஸ் லைக் இதுவும் வந்து ஒரு இப்படி நம்ம ஜங்கிள் ட்ரெக்கிங் எல்லாம் போறோம், அந்த கேஃப் உள்ளுக்கெல்லாம் என்னென்ன பண்றோம். சோ அதே மாதிரிதான் இது கொஞ்சம் ஸ்கேரியா. சோ ஒரு இடத்த தேடி போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போயிருது தேவையில்லாம எதுக்கு உள்ள போயிருங்க, அப்புறம் கண்டுபிடிச்சு வெளியே. படத்தோட பேஸ் ஸ்டோரி அதான், தேவையில்லாத இடத்துல போடுறோம் பேய்கதை விட்டாக்க முடியும். சோ அதான் அந்த கடைசியில அப்படி ஏறி மேல வரும்போது அப்பாடா அந்த மாதிரி இருக்கும். சோ அது எனக்கு பிடிக்கும். ஒரு ஹாலிவுட் சைட்ல என்ன பார்த்தா Conjuring எல்லாம் ஓகே. Conjuring 1 was the best. ஓகே, பட் என்ன கேட்டா அவ்வளவு பயங்கரமா இல்ல. அதோட பயங்கரமா பழைய படம் இருக்கு, பட் ஞாபகம் இல்ல. Evil Dead was one. Evil Dead, Exorcist obviously. Exorcist was one of the best. Insidious வந்து ஸ்டார்டிங் அது Insidious ஒரு பெரிய சீரிஸ். இப்ப இழுத்து வந்துட்டு 5வது படம் வரைக்கும். ஆனா Insidious 1, 2 was nice. The Red Dawn. Red Dawn that was very scary. 1, 2, 3 வரைக்கும் ஓகே இருந்துச்சு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இது தமிழ் படம் அப்படி டிவைட் பண்ண ஆரம்பிச்சு.
அப்புறம் வந்து நான் ஒரு படம் பார்த்திருந்தேன் ரொம்ப நாள் முன்னுக்கு, இன்னொன்னு many years ago, Drag Me to Hell. படம் பெரிய Drag Me to Hell. Take me to hell. It was a very nice. அது வந்து கர்ஸ் கதை. என்ன ஒரு கடத்துல அவர் பேங்கர் Okay. யாருக்கும் லோன் கொடுக்க மாட்டேன், என்னவோ பிரச்சனை வரும், அந்த கேள்வி தீர்னு பட்டனை புடுங்கி கர்ஸ் பண்ணி திருப்பி கொடுத்துருவா அவகிட்ட. அந்த கர்ஸ் படி பார்த்தா she will be dragged to hell. அதான் கர்ஸ். ஸோ அப்ப இருந்து வந்து நிறைய ஸ்கேரி இது நடக்கும். எக்ஸாஸ்டிங் ட்ரை பண்ணுவா, போய் ஒரு இடத்துல மீடியேட் பண்ண பாப்பா. மீடியேட் பண்ணும்போது அது வந்து பிகாஸ் இட்ஸ் த டெவல் பை இட்செல்ஃப், சோ வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. என்னமோ ட்ரை பண்ணுவாங்க, பாதி கான் பிரேக் த கர்ஸ். அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வந்து கடைசியில பார்த்தா அந்த கர்ஸ் இது பண்ணணும்னா அந்த கேள்வி கிட்டே திருப்பி அதை கொடுக்கணும்னு தான் இது இருக்கும். அந்த கேள்வி திருப்பி அதை வாங்கணும்னு தான் இது. ஆனா என்ன ஆகும்னா கேள்வி செத்து போயிடும், வேற வழியே இல்ல, செத்து போயிடுவான். ஆனா என்ன இந்த ஆப்ஷனை கொடுப்பா, நீ போய் வந்து அந்த கேள்வியோட பணம் இருக்குல்ல, பணத்துல போய் வச்சிருங்க, வச்சா அந்த கர்ஸ் வந்து இது பண்ணிடணும். சோ இந்த மாதிரி போய் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆகும்னா அது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த கதையில. சோ அது ஒரு எனக்கு ரொம்ப எங்கேஜிங்கான, அது சின்ன வயசுல பார்த்து படம், ஞாபகம் நல்ல பிரச்சனை இருக்கு. சோ அந்த படம் என்ன கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் ஹாலிவுட்ல பார்த்தா ஒன் ஆஃப் பெஸ்ட் மூவிஸ். உங்களுக்கு? I would say Evil Dead was the worst for me. Evil Dead. But இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸார்சைஸ் வந்துச்சு, நம்ம கூட ட்ரெய்லர் பார்த்தோம். படத்தை பார்க்கல. ஆமா ட்ரெய்லர் பார்த்தோம். that trailer looks scary, but தெரியல அந்த படம் எப்படி இருந்துச்சு, நம்ம போய் பார்க்க வேண்டியது. So what do you think? அங்க இருந்து நம்ம அப்சர்வ் பண்ற மாதிரி இருக்கா ஹாலிவுட் பே படத்துல இருந்து? நிறைய இருக்குடா. அவங்க பே படம் எல்லாம் வந்து லைக் ரொம்ப கிறிஸ்பா இருக்கும். லைக் ஆமா, 2 hours 1 hour 1 hour 50 minutes கதை வரும். பேய் கதை, பேய் தான், அவ்வளவுதான். பேய்க்கு தான் இந்த படத்துல அவ்வளவுதான், முடிஞ்சு பேய் ஓட்டுறாங்க, முடிஞ்சு அவ்வளவுதான். நம்ம படத்துல நீ பாரு, பேய் படம் தான், ஆனா வந்து காதலுக்கு மரியாதை, சண்டைக்கு ஒரு லவ் சீன், அந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் வருது. அது வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஏத்த மாதிரி. The thing with Tamil cinemas horror movies, அந்த பேய் எப்படியாவது நல்லவனாவே காட்டிடுறாங்க. காஞ்சனா நரண்மணி பேய்னா பேய், அவங்க நல்லவனா கெட்டவனா காட்டுவாங்க. தமிழ் படத்துல அது நல்ல பேய்னு காட்டிடணும். ஒரு பிளாஷ்பேக் இப்ப சந்திரமுகி வச்சுக்கிட்டா அந்த பேயாச்சும் நல்ல பேய்னாலதான் அப்படி காட்டுறாங்க. ஆமா. சோ அதுக்கு பதிலா வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்ல. சோ அந்த மாதிரி மேபி இந்த மாதிரி பேசுறதுல இதுல அடிச்சுக்க முடியாத ஒரே ஆளு காஞ்சனா தான். காஞ்சனா எப்படியாச்சும் நல்லவனா ஆக்கிடுவாங்க. அவரு எடுத்தாலே அது பேய் நல்ல பேயா தான் இருக்கும். அவர் அந்த மாதிரி பேய் யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேய் கெட்டவங்க, செகண்ட் ஹாஃப்ல நல்லவங்க. எஸ், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேய் யாருன்னு தெரியாது, சோ அதனால கெட்டவங்க. செகண்ட் ஹாஃப்ல பேய் யாருன்னு தெரிஞ்சு மிங்கிள் ஆயிருவாங்க ஃபேமிலி. ஆனா இந்த மாதிரி படம் எல்லாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் பேய் தெரிஞ்சிருச்சா அப்புறம் பயங்கரமா பாப்போம் அந்த மாதிரி. சோ இதான் என் டேக். ஹாரர் வெரி குட் ஜான்ரா, நிறைய பொட்டன்ஷியல் ஜான்ரா. ஐ ஹோப் வர வந்து எல்லாம் இன்னும் உருப்படியா செய்வாங்கன்னு எனக்கு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில நல்லா செய்யலாம். ஏன்னா செஞ்சிருக்காங்க முந்தைய உள்ள ஆளுங்க எல்லாம். சோ ஐ ஹோப் ஒன்னும் பெட்டரா வரும்ல. ஒரு அல்ப ஆசை தான். பார்த்துக்கலாம். Alright, so with that, this comes to the end of our second episode of Vanmamless review. In this episode, we obviously spoke about horror genre. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் டாபிக் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல you can suggest to us and we'll talk about it very soon. And உங்களுக்கு ஏதாச்சும் படம் பிடிச்ச பேய் படம் ஏதாச்சும் இருந்துச்சு, நீங்க இதை பார்த்து பயந்தேன் அப்படின்னீங்கன்னா அதையும் போடுங்க, கமெண்ட் போடுங்க, பார்ப்போம். Yeah, if you want to suggest any horror movie to us, கண்டிப்பா நம்ம செய்யறோம். நம்ம அந்த படத்தை பார்த்துட்டு நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, அந்த படத்தை பார்த்துட்டு எங்களோட ரிவ்யூவை டிக்டாக்ல போடுவோம். So you can follow us on TikTok as well. The links will be in the description box. And signing off, Ganesh, Kandan, Shankar. Please like, comment, subscribe, bell button, all those things, and we'll see you next week. Bye.